ஹலோ காய்ஸ், உங்களுக்கும் என்ன மாதிரி லாங் ஹேர் வளர்க்கணுமா? அப்போனா நான் சொல்கிற டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஹேர் ரிலேட்டடான டிப்ஸுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஹேர் பேக் ரெடி பண்ண என்ன இன்க்ரீடியன்ட்ஸ் தேவைன்னா, ஆலோவேரா எடுத்துக்கலாம். ஆலோவேராவை கட் பண்ணோன்னையும் அதுலேருந்து எல்லோ கலர் ஃப்ளூயிட் வந்துட்டு வெளியில் வரும். அதை நம்ம டைரெக்டாக ஸ்கேல்ப்புக்கு யூஸ் பண்ணால் இச்சிங் பிரச்சனை வரும். அதனால் ஒரு பவுல் எடுத்துகிட்டு அந்த ஆலோவேராவை 10 மினிட்ஸ் அதில் டிப் பண்ணி வச்சுருவோம். ஆலோவேராவை நம்ம ஹேர் பேக்கில் யூஸ் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட்னால், ஹேரில் மாய்ஸ்டரை லாக் பண்ணும். டேண்ட்ரஃப் இச்சிங் பிரச்சனை இருந்ததுன்னா கம்மி பண்ணும். ஆலோவேராவில் 99% வாட்டர், 1% மினரல்ஸ் இருக்குது. அந்த மினரல்ஸ் என்னென்னா விட்டமின் ஏ, பி அண்ட் சி. இது இருக்கிறதுனால ஸ்கேல்பில் ஹேர் க்ரோத்தை இம்ப்ரூவ் பண்ணுது. நெக்ஸ்ட் இன்க்ரீடியண்ட் என்னென்னா சாதம் வடித்த கஞ்சி. இது நேற்று நைட்டே சாதம் வடித்து அதுலேருந்து எடுத்து வச்ச கஞ்சி. கஞ்சியை ஃபர்மெண்ட் ஆக நைட்டு ஃபுல்லாக விடணும். ஃபர்மெண்ட் ஆனால் தான் அதில் குட் பாக்டீரியா வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். ரைஸ் வாட்டரை ஹேருக்கு யூஸ் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட்னால், ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகுது. நேச்சுரல் கண்டிஷ்னராக யூஸ் ஆகுது. ஹேரோட டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. ஷைனிங்கான ஹேர் நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இன்க்ரீடியண்ட் என்னென்னா செம்பருத்தி இலை. செம்பருத்தி இலை நம்ம ஹேருக்கு யூஸ் பண்ணுறதுனால இளநரை வராமல் தடுக்கும். ஹேரோட டென்சிட்டி இம்ப்ரூவ் ஆகுது. ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகுது. ஹேர் ஷைனியான லுக் கிடைக்கும். ஹேர் ஷைனியாக இருக்கிறதுனால ஹேரில் சிக்கு விலகிற பிரச்சனை கம்மியாயிரும். ஆலோவேராவை வாட்டரில் 10 மினிட்ஸ் டிப் பண்ணதுக்கப்புறம் ஆலோவேராவை எடுத்து நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். ஆலோவேராவை எடுத்துட்டு அதோட எண்டை கட் பண்ண போகிறோம். கட் பண்ணிவிட்டு அந்த ஆலோவேராவோட சைடு கார்னர், அந்த முள் மாதிரி இருக்குங்க பார்த்தீங்களா, அதையும் நம்ம கட் பண்ண போகிறோம். அந்த ஃப்ரண்ட் சைடு உள்ள லேயரை கட் பண்ணி எடுக்கிறோம். ஆலோவேரா ஜெல் எடுக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணி அந்த ஆலோவேரா ஜெல்லை நம்ம எடுத்துக்கலாம். ஆலோவேரா ஜெல்லை நம்ம வாட்டரில் இப்போ வாஷ் பண்ண போகிறோம். 5 to 7 டைம்ஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. ஆலோவேராவை வாஷ் பண்ணாமல் யூஸ் பண்ணும்போது ஒரு சில பேர்த்துக்கு இச்சிங் பிரச்சனை வரும். அதனால் ஒரு 5 to 7 டைம்ஸ் வாஷ் பண்ணிக்கோங்க.
செம்பருத்தி இலையையும் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு அதில் ஆலோவேரா ஜெல் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு செம்பருத்தி இலை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க ரைஸ் வாட்டரை ஒரு 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இதை பல்ஸ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். இதை டைரெக்டாக யூஸ் பண்ணுறதுனாலும் யூஸ் பண்ணலாம். ஆனால் டைரெக்டாக யூஸ் பண்ணால் வாஷ் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அது திப்பி திப்பியாக தலையில் இருக்கும். அது கோம் பண்ண தான் போகும். அதனால் நான் டைரெக்டாக யூஸ் பண்ண மாட்டேன். ஒரு வேஸ்ட்டு ஷால் எடுத்துகிட்டு அதை நான் வடிகட்டி தான் யூஸ் பண்ணுவேன். நம்ம ஹேர் பேக்லேருந்து ஃபில்ட்ரு பண்ண லிக்விட் எப்படி இருக்குன்னா ஒரு ஜெல் டைப்பில் இருக்கும். அதை ஸ்கேல்பில் ஃபிங்கரை யூஸ் பண்ணி அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ் வச்சதுக்கப்புறம் நீங்கள் எப்போதும் என்ன யூஸ் பண்ணுவீங்களோ ஷாம்பு ஆர் ஷியக்கா யூஸ் பண்ணிவிட்டு குளிங்க. ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்ததுக்கப்புறம் என்னோடய ஹேர் எவ்வளோ சாஃப்ட் அண்ட் சில்கியாக இருக்குன்னு பாருங்கள். தேங்க்யூ கைஸ்.